காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை போட்டு சாம்பார் எப்படி செய்கிறது பார்க்கலாம். ஸோ யார் யார் இன்னும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் முருங்கைக்கீரை ஆஞ்சி கழுவி வச்சுருக்கேன். அண்ட் தென் பருப்பு கறிக்கு நீங்கள் என்ன பருப்பு போடுவீங்களோ அந்தமாரி வேக வச்சு நசுக்கி வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி தேவையான பொருட்கள் வந்து தாளிக்கிறதுக்கு கடுகு தாளிப்பு, அண்ட் தென் வெங்காயம் ஒன்றரை வெங்காயம். ஸோ என்னோடய தக்காளிக்கு வந்து குட்டியோண்டாக இருந்தனால நான் 1.5 தக்காளி வெட்டியிருக்கேன். அண்ட் தென் காஞ்ச மிளகாய் 2 துண்டாக வெட்டி வச்சுருக்கேன். அண்ட் தென் இஞ்சி பூண்டு லைட்டாக அடிச்சிருக்கேன். இது வந்து பெருங்காயம், அண்ட் தென் கருப்புடை. அவ்வளோதான். ஓகே, ஆரம்பிக்கலாமா? லைட்டான எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. ஸோ எண்ணெய் சூடாயிட்டோன்னே கடுகு தாளிப்பு, அப்புறம் வெங்காயம் இறக்கிக்குங்க. ஸோ அப்புறம் இது எல்லாத்தையும் நம்ம இறக்கிடலாம். தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் கருவேப்பிலை. ஸோ தக்காளிக்காய் கொஞ்சம் கொலன்னு சீக்கிரம் வேகிறதுக்கு வந்து நம்ம வந்து உப்பு பாய்க்கலாம். உப்பு மேலே போட்டுக்குவோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம பருப்பு வேக வைக்கும் போது அதுலேயும் நம்ம உப்பு போட்டிருந்தோம். ஸோ கொஞ்சமாக போட்டுக்கிட்டால் போதும். அப்புறம் பத்தலைன்னா நீங்கள் தம்பா பண்ணிக்கலாம். நம்ம கடைஞ்சி வச்ச பருப்பு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கணும். ஸோ கொஞ்சம் நல்லா கொதி வந்தோடனே நம்மளோட முருங்கைக்கீரையை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு முருங்கைக்கீரை இவ்வளோ தான் கிடச்சிச்சு. உங்களுக்கு இன்னும் கூட கிடச்சிச்சின்னா நீங்கள் கூட போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ நல்லா கொதி வந்தோன்னே இறக்கிற வேண்டிதான். ஸோ சிம்பிளான கறி. ஸோ யார் யாருக்கு இந்த சமையல் பிடிச்சிருக்கோ ஸோ ஒரு லைக் அண்ட் ஒரு சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.